பேனல் தூக்கி வச்சேன் அந்த ரூமுக்குள்ளே. இதான் எனக்கு எல்வி ரூம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பேக்னா இது பேனலு, இது பேனல் வச்சுருக்கேன். இந்த செக்ஷன் அங்கே ஒரு போட்டிருக்கேன். இந்த செக்ஷனை பார்த்தோன்னா இது ஃப்ரண்ட்டு தானே. இந்த செக்ஷன் என்னது, இதுக்கு சைடில் வரும். ஆமாம், இது சைடு வியூ தானே வரும். இது பிளான் வியூ. இந்த பிளானில் இந்த செக்ஷன் போனீங்கன்னா இந்த பேனலோடைய சைடு வியூ தெரியும். சரியா, இந்த தெரியுதா, இது சைடு வியூ. சைட்லேருந்து எடுத்து வர மாதிரி. சரியா, அதான் சைட்லேருந்து இப்படி வருது திரும்புது. சரியா, பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த வருதான், சைட்லேருந்து இப்படி வருது இப்படி திரும்பிட்டு. ஓகேவா, இப்போ இந்த பாயிண்டில் இருந்தால் நமக்கு என்ன செய்யும், இந்த பாயிண்டில் இருந்து இந்த சைடு வியூவில் தெரியுது. இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து அகைன் இப்படி வந்து இங்கே போதும். இல்லை எனக்கு இங்கே வர வேண்டாம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிட்டு இதையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ இங்கே இருந்து கண்டினியூ பண்ணுறேன். இதிலேருந்து ட்ரா கான்டினியூட், இதிலேருந்து அப்படியே வெர்டிகலாகவே நான் என்ன பண்ணுறேன், மேலே தூக்குறேன். அதுதான் இப்போ இதை ட்ரிம் வந்துட்டான். சரியா, இப்போ இதை நீ பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு தரவேச்சு இங்கே இப்போ வந்து அப்போ எடுத்து இங்கே வந்து இங்கே நினச்சது கனெக்ட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த செக்ஷன். இது சைடு வியூவில் பார்த்தா, இதே இது ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா இது இங்கேருந்து இங்கே வந்து இப்படி போய் இப்படி திரும்பி எனக்கு, ஏன்னா இங்கே இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அதை செஞ்சிடும், கிரியேட் ஆகிடும். சரியா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து இது வந்து கான்டியூட்டில் பொறுத்து நம்ம வெர்டிக்கல் டவுன் எடுக்கிறது வந்து லெவல் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது செஞ்சிடும். இல்லை செக்ஷன் எடுத்துகிட்டு அந்த செக்ஷனில் இருந்து நீங்கள் ஃபில்லட் அடிச்சும் பண்ணலாம். இல்லை அந்த பாயிண்டில் இருந்து நீங்கள் லெவல் சேஞ்ச் பண்ணி நினச்சிடலாம், பண்ணலாம். சரியா, ஓகேவா. ஸோ ஷார்ட்டாக இருந்தால் அதுவே என்ன செஞ்சுக்கும், 45 அப்ளை ஆகும். லாங்காக இருந்தால் 90 டிகிரி என்ன செஞ்சிடும் வந்துட்டு வரும். ஓகேவா. தென் இதில் வந்து பேரலல் கான்டினியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேரலல் கான்டினியூட்டுங்கிறது வந்து ஆப்செட் மாதிரி. சரியா, இப்போ எனக்கு இந்த இது வந்து இங்கே எவ்வளோ தூரத்தில் வரணும். இப்போ ஹரிசாண்டலில் எனக்கு 2 நம்பர்ஸ், அப்போ எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு இது க்ரியேட் ஆகணும், அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒன்று க்ரியேட் ஆகணும்னா இது நமக்கு கொடுக்குற டிஸ்டன்ஸை பொறுத்து. இங்கேருந்து 304.8 எனக்கு என்ன இருந்திருக்கு, ஹரிசாண்டலில் இன்னொரு கான்டினியூட் என்ன செஞ்சுருக்கு, க்ரியேட் ஆகுது. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவ்வளோ வேண்டாம், ஒரு இந்த கான்டினியூட் சைஸ் என்ன போட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேரலல் கான்டினியூட் ஹரிசாண்டல் ஆப்செட் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 25ல் எத்தனை நம்பர்ஸ், 5 நம்பர்ஸ் இது செலக்ட் பண்ணால் இங்கேருந்து இதே கான்டினியூட் என்ன வரும், 5 நம்பர்ஸ் என்ன செஞ்சிடும் அந்த. இப்போ எனக்கு ரொம்ப நெருங்கி வருது, 50 வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே போயிட்டு இப்போ இதை சூஸ் பண்ண, இந்த எண்டில் சூஸ் பண்ணால் இந்த பக்கம் 5 நம்பர்ஸ் என்ன செஞ்சிடும், அதோட சேர்த்து 5 நம்பர்ஸாக என்ன செய்யணும் கிரியேட் ஆகும். ஓகேவா, செலக்டரில் என்ன பைப்லைன் இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குது, தனித்தனி பைப்பாக இருக்குது. இதெல்லாம் குரூப்பிங் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா என்ன செஞ்சிடும், பிளாக் குரூப் அடகரில் மாதிரி குரூப் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். தனித்தனியாக இருக்கனால தனித்தனியாக என்ன செய்யுது வருது. சரியா, குரூப் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இதில் இங்கே ஆப்ஷன் இருக்கும் குரூப். அதே இதை நீ கண்டினியூ பண்ணுறன்னா அடிச்சுக்கோ, அவ்வளோதான். குரூப் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் இதை வந்து ஒரே மாதிரி 5 பேரலல் கான்டினியூட் கிரியேட் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னாலும் இந்த இருக்கு இல்லையா, சிஸ்டம் பேரலல் கான்டினியூட்டு 5 நம்பர்ஸ் 15 கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன், அப்புறம் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். சரியா, அதே மாதிரி
ஆமாம், இது ஹரிசாண்டலுக்கு நிச்சயம் வரும். இப்போ இதை நீ பண்ணுறா இருந்தால் டிஆர் வெர்டிகலாக இருந்தால் தான் வரும். இதையும் செலக்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நிச்சயம் கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணி இப்படி போகுது. இது போயிட்டு இதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா சரியா. அப்புறம் இங்கேருந்து இது ஒரு கான்டியூட் அப்படின்னா இந்த கான்டியூட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ட்ரா கொடுத்தோம்னா நிச்சயம் ட்ரா. இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இதோட பிளான் வியூவில் வேறு என்ன இருக்குது, குரூப் பண்ணிட்டோம். அன்குரூப். ஸோ நான் இதுலேருந்து டாப்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதே இதில் எனக்கு ஒரு இங்கேருந்து இதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரா கான்டியூட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கேருந்து நம்மளுக்கு இதோட எலிவேஷன் 3500 நினச்சிது ஸ்டார்ட் ஆகி ரூட் ஆகும். ஓகேவா. இப்போ இதை வந்து இங்கே பார்த்தோம்னா எப்படி தெரியும், டாப்லேருந்து என்ன செய்யுது கான்டியூட்டு இங்கே வந்து என்ன செய்யுது இப்படி ரன் ஆகுது. பிளானில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யும், பேனலுக்கு மேலே வந்துட்டு இதுங்க வந்துடும். ஸோ இப்போ இதோட எலிவேஷனை நீங்கள் எங்கேனாலும் என்ன பண்ணிக்கலாம், டாப் அப் பண்ணிக்கலாம். சரியா. இது பெண்டு. சரியா. இது எங்கே வரணும், 3600 அப்படின்னாலும் 3600 சரியா. இதோட செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு மேலே காங்கிரீட்டுக்கு மேலே போகுது. அது வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே போகும், கனெக்ட் ஆகிட்டே போகும். இந்த லைனு இல்லைன்னா இந்த பைப் அங்கே செலக்ட் ஆகிருக்கா, செலக்ட் பண்ணால் தெரியும். இங்கேருந்து பேனல்லேருந்து அப்படி வெர்டிக்கலாக மேலே ஏற்றி கொண்டு போகணும். சரியா. ஸோ பேனலில் இருந்து நீங்கள் வரையணும் அப்படின்னா அந்த பேனலில் இருந்துட்டு ட்ரா கான்டியூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இந்த பேனலுடைய எந்த ஃபேஸ்லேருந்து என்ன வரையணுமோ அதை காட்டும். இதில் வச்சுட்டு ட்ரா கான்டியூட் அப்படின்னு ஃப்ரம் த ஃபேஸ், அந்த ஃபேஸை காட்டும். அந்த ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபேஸில் உங்களுக்கு கான்டியூட் எங்கேருந்து எடுக்க போகிறீங்களோ அதை மூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கனெக்டர் இங்கே இருந்து என்ன செய்யணும் ஸ்டார்ட். ஸோ ஃப்ரண்டேஜில் இருந்து நீங்கள் வரைஞ்சி ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், லெவல் வெர்டிக்கலாக போகிறது வெர்டிக்கலாக போகும். இதுக்கப்புறம் நீங்கள் டாப் வியூவில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா. இதான் என்னதுமா கான்டியூட். சரியா. அப்போ பேனலில் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அதில் ஃபிட்டிங்ஸ் எப்படி வந்து ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் அப்ளை பண்ணணும், ஃபிட்டிங்ஸ் கொடுக்கணும். வேரியஸ் டைப் ஆஃப் சைஸஸ் மாற்றணும் அப்படின்னா மேனேஜில் போயிட்டு அடிச்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் செட்டிங்கில் கான்டியூட்டில் சைஸஸை மாற்றிக்கணும். கான்டியூட் சைஸஸை மாற்றி அஸ் பர் ஷெடியூல் படி சைஸஸ் இப்போ நான் தேவையான சைஸஸ் வந்துடும். ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸில் ஃபிட்டிங்ஸ் வந்துடும். அப்புறம் நம்ம ட்ரா தான் நினச்சோம் பண்ணலாம். இதை நீங்கள் காங்கிரீட்டுக்குள்ளே காமிக்கணும், வெளியே காமிக்கணும், கீழே காமிக்கணும், ஃப்ளோரில் காமிக்கணும்னா சேம் அந்த எலிவேஷன் லெவலை மட்டும் ஃப்ரம் எந்த லெவலேருந்து எவ்வளோ ஆப்செட் அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கணும் வந்துடும். தென் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை வச்சுட்டு நீங்கள் அந்த ரூட்டிங்கை கனெக்ட் பண்ணலாம். சரியா. இதான் என்னதுமா கான்டியூட். பேரலல் கான்டியூட் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு கான்டியூட் வரைஞ்சிட்டு நீங்கள் பேரலல் அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி நினச்சிக்கணும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து எதுவும் செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அது மட்டும். சரியா. இவ்வளோ தான் கான்டியூட்ஸில் இருக்குது. கான்டியூட் அண்ட் பேரலல் கான்டியூட் இது ரொம்ப யூஸ் ஆகும். கான்டியூட்டு பேரலல் கான்டியூட்டுடைய ஃபிட்டிங்ஸ் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரியா. புரிஞ்சாமா?